எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி லெனின் குட்டியோட டே இன் மை லைஃப் ரொட்டீன் அண்ட் லெனின் குட்டிக்கு 9 மந்த்ஸ் ஃபோட்டோஷூட் vlog தான் இன்றைக்கி வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னையோட பாப்பாவுக்கு வந்து 9 மந்த் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த vlog பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து நைட் ஒரு டைம் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் ஒரு 7 to 7:30 போல் எழுந்தாச்சு. எழுந்ததும் நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன். பாப்பா இப்போ தான் வந்து தூங்கி எழுந்தான். ஸோ அவரையும் வந்து இப்போ ஃப்ரெஷ்அப் பண்ணணும். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு தான் பாப்பாவுக்கு டெக்கரேஷன் ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன். பாப்பாவுக்கு இப்போ பல்லு முளைச்சிருச்சு. ஸோ அந்த தீம் செட்டப் டெக்கரேஷன் தான் பிளான் பண்ணியிருக்கேன். பாப்பாவுக்கு மார்னிங் எழுந்ததுமே வந்து பால் கொடுத்துடுவேன். அவனுக்கு ஒரு கிளாஸ் பால் எடுத்து வச்சுட்டு தான் டீ போடுவேன். 8 மந்த்லேருந்தே பேக்கெட் பால் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பாப்பாவுக்கு. டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் மில்க் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். டாக்டரும் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ பாப்பாவுக்கு பால் பொட்டிலாம் யூஸ் பண்ணுறதில்ல, கிளாஸில் தான் கொடுத்துட்டு இருக்கேன். அவனுமே வந்து கிளாஸில் தான் குடிப்பான், பொட்டியில் வந்து குடிக்க மாட்டான். ஸ்டார்டிங்லேருந்தே இவன் பால் பொட்டினாலே வாயிலே வைக்க மாட்டான். நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அந்த நிப்பிள் வாயில் வச்சாலே ஏதோ ஒரு மாதிரி முகம் சுளிப்பான். தண்ணி குடிக்கிறதா இருந்தாலுமே சரி கிளாஸில் ஊற்றி ஸ்பூனில் தான் வந்து கொடுப்பேன். அது என்னவோ தெரியல, இவன் மட்டும் ரொம்ப வித்தியாசமாக வந்து இருக்கான். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு சேமியா தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். மார்னிங் டீலாம் முடித்ததும் ஒரு 9 o'clock போல் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததும் பாப்பாவுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணணும். சேமியாவில் தண்ணி அளவு மட்டும் எனக்கு தெரியாது, அதனால் அம்மா தண்ணி மட்டும் அளவு சொன்னாங்க. உப்புமாலாம் நான் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடுவேன், அதோட அளவு தெரியும். உப்புமாவுக்கு 1 cup ரவைக்கு 2 கிளாஸ் தண்ணி தான். ஆனால் சேமியாவுக்கு எப்படின்ட்டு வந்து தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து சேமியா ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உப்புமாவுக்கு செய்கிற தண்ணி அளவே இதுக்கும் ஊற்றிட்டேன். சேமியா நல்லா குழையாக வெந்துடுச்சு. ஆனால் தண்ணி சுடுன பாடே இல்லை. அந்த சேமியா லாஸ்ட்டாக யாருமே சாப்பிடவே இல்லை, என்னாலே சாப்பிட முடியல. என்னடா எனக்கு வந்து சோதனை அப்படின்னு சொல்லிட்டு அதோட சேமியா செய்கிறதே விட்டுட்டேன். அம்மா நீ ரெடி பண்ணு, நான் தண்ணி அளவு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே, ஃபைனலாக வந்து நல்லா வந்துடுச்சு சேமியா. எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணதும் கையோட பாப்பாவுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிவிடுவேன். எப்போவுமே பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு சாப்பிட கொடுத்துட்டு அவன் சாப்பிட்டு முடிச்சதுன்னு தான் வந்து நாங்கள் சாப்பிட உட்காருவோம். இல்லைனா 9 வந்து அழுதுகிட்டே இருப்பான். எங்களை வந்து ஃப்ரீயாக சாப்பிடவே விட மாட்டான். இன்றைக்கி வந்து சத்து மாவு கஞ்சி தான் வந்து பாப்பாவுக்கு காய்ச்சினேன். எப்போவுமே சத்து மாவு வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் பார்த்திங்கன்னா நைட்டில் தான் வந்து கொடுப்பேன். ஏன்னா சத்து மாவு வந்து பேபிக்கு நல்ல ஸ்லீப்பிங் ஃபுட்டு. ஸோ அதனால் நைட்டில் தான் மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து கொடுப்பேன். அதோட பனானாவும் வந்து ஆட் பண்ணி கொடுப்பேன். இன்றைக்கி வீட்டில் மாவு இல்லாததால் மார்னிங் சத்து மாவு ரெடி பண்ணிட்டேன். நாளைக்கு தான் வந்து அம்மா மாவு அரைக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு தான் டெக்கரேஷன் ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். இவனை தூங்க வச்சா தான் எல்லாமே ரெடி பண்ண முடியும். ஸோ பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்ததும் கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ண விட்டுட்டு தூங்க வச்சுட்டேன். ஒரு 2 hours கிட்ட பாப்பா நல்லா தூங்குவான். இப்போ வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு டெக்கரேஷன் ஒர்க்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அம்மாவுக்கும் துணி துவைக்கிற வேலை இருக்குது. ஸோ பாப்பாவுக்கு தூங்கினா தான் வந்து எங்களுக்கும் எல்லா வேலையும் வந்து பண்ண முடியும். டெக்கரேஷன் இங்கே தான் பண்ண போகிறேன். பேக்ரவுண்ட் இது பார்க்க நல்லா இல்லை. ஸோ கலர் பேப்பர் சார்ட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
இதுதான் டெக்கரேஷன் தீம். இந்த தீம் செட்டப் தான் பண்ண போகிறேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் சார்ட்டில் இந்த தீமில் இருக்க லெட்டர்ஸ் அப்புறமா டீத் ஷேப் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ டெக்கரேஷனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே காட்டிடுறேன். பேக்ரவுண்டுக்கு இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி ப்ளூ பேக்ரவுண்ட் ரெடி பண்ண போகிறேன். ஒரு 20 ப்ளூ கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அண்ட் டீத்துக்கு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கும் லிப்ஸுக்கும் பிளாக் அண்ட் ரெட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இது எல்லாமே ஸ்டிக் பண்ண ஃபெவிகால் ஒன்று எடுத்திருக்கேன். அண்ட் இந்த தீமில் உள்ள லெட்டர்ஸ் எல்லாமே சார்ட்டில் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ டெக்கரேஷனுக்கு எல்லா திங்ஸும் வந்து ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ டெக்கரேஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டை செட் பண்ணிக்கலாம். Our hearts beat to the city streets. We began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young. கீழே உள்ள ஒரு லைன் முடிச்சாச்சு. இன்னும் 2 லைன் வந்து ஓட்டணும். So loud as the hours pass, we're gonna do it all again. We wanna chase the night, wanna dance to the light, pull the stars from the sky, just 2 hearts running wild. Never sleep, never stop, as we shout from the top. We're gonna be. We're gonna be 2 hearts running wild. ஸோ ஃபைனலாக டெக்கரேஷன் ஒர்க் வந்து முடிச்சிட்டேன். என்னோடய இந்த டெக்கரேஷன் வந்து எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெக்கரேஷன் எல்லாம் முடித்து கொஞ்ச நேரத்தில் பாப்பாவும் எழுந்துட்டான். பாப்பாவை குளிக்க வச்சு ஃபோட்டோஸ் எடுக்க மேக்கப் எல்லாம் வந்து பண்ணி ரெடி பண்ணணும். ஸோ லெனின் குட்டியோட அவுட்ஃபிட் வந்து இதுதான். இந்த ட்ரெஸ் நான் ஃபர்ஸ்ட் க்ரை ஆப்பில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. பட் கலர் வந்து லைட்டாக ஃபேட் ஆகி வந்துச்சு எனக்கு. அது ஒன்று மட்டும்தான். இது பார்த்திங்கன்னா குக்கி பிராண்டோட இது. குவாலிட்டி எல்லாம் அதர்வைஸ் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ சாரை வந்து ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி எங்களுக்கு மதியம் லஞ்ச் பார்த்திங்கன்னா சாம்பார், அப்புறமா முட்டை, உருளைக்கிழங்கு சிப்ஸு தான்.
எல்லாம் முடித்ததும் பாப்பாவுக்கு லஞ்ச் ஊட்டிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனல் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். மதியம் லஞ்ச் முடித்ததும் எல்லோரும் ஒரு குட்டி தூக்கம் வந்து போட்டுட்டோம். ஈவினிங் வந்து ஒரு 4:30க்கு தான் எழுந்ததும் டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் வச்சுட்டேன். அப்போ தான் தூக்கம் எல்லாம் தெளியும். டீ குடித்தா தான் அதுக்கப்புறம் வேலையே வந்து ஓடும். டீ எல்லாம் குடித்ததும் ஒரு 5:30 போல் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டேன். நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தான் சுட போகிறோம். அப்பாவுக்கு சப்பாத்தி சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரே மாவு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. சப்பாத்தி ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7:30 போல் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அம்மா தான் மாவுலாம் நல்லா பிசைவாங்க, நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் பிசைஞ்சால் ஒரு சில டைம் நல்லா வரும் சாஃப்டாக, ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா சரியாக வராது. ஸோ ரொம்ப நாள் கழித்து சப்பாத்தி வந்து சாப்பிட போகிறோம். எனக்கு சாப்பிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால் அம்மாவே வந்து மாவு பிசைய சொல்லிட்டேன். அம்மா மாவு உருட்டி கொடுத்தாங்க அப்படின்னா நான் வந்து சப்பாத்திலாம் வந்து சுட ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். சப்பாத்திக்கு மாவு கொஞ்ச நேரம் ஊறணும். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு சைடிஷ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு வெங்காய தக்காளிலாம் வந்து கட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு சப்பாத்திக்கு இந்த சைடிஷ் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிடிக்கும்னு சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவு அம்மா உருட்டி கொடுத்தாங்க அப்படின்னா டக்குன்னு வந்து சுட்டு முடிச்சிடுவேன். எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா நல்லா அழகாக வந்து மாவு உருட்டுவாங்க. கரெக்டாக அந்த முக்கோணம் ஷேப்பில் உருட்டுவாங்க. எனக்கெலாம் வந்து அப்படிலாம் வராது. ரவுண்டாக கோணையாக தான் வரும். என்ன தான் வந்து சுட்டாலும் கோணையாக தான் வந்து வரும். இந்த மாதிரிலாம் வந்து வராது. அம்மா உருட்டி கொடுத்தாங்க. நான் டக்குன்னு வந்து சுட்டு எடுத்துட்டேன். அண்டு சுட்டுகிட்டே இருக்கும்போது சப்பாத்தி சூடாக சாப்பிட ரொம்ப பிடிக்கும். சுட்டுகிட்டே இருக்கும்போதே 2 சப்பாத்தி வந்து காலி பண்ணிட்டேன். சுட்டுகிட்டே இருக்கும்போது சாப்பிட்றதும் வந்து ஒரு சுகம்தான். ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் அப்பாவுக்கு தான் சப்பாத்தி போட்டு கொடுத்தேன். அப்புறம் நாங்கள் எல்லாருமே வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இவ்வளோ தான் எங்களோட கேஷுவல் விலாக் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன்.
ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெக்கரேஷன், ஃபோட்டோஷூட் எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.